الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்டேன், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதுடைய வக்கத்திலேயே தொழுகிறது என்று சொன்னார்கள். திரும்ப நான் கேட்டேன், சும்மா ஐயுன், அதற்கு பின்னால் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்னற்காரம் செய்வது என்று சொன்னார்கள். திரும்ப நான் கேட்டேன், அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்கிறது என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இன்னும் நான் அதிகமாக கேட்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லியிருப்பார்கள். இப்படியாக ஆரம்பமாக கேட்டபொழுது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டபொழுது தொழுகையை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஹக்கை சொன்னார்கள். அதுக்கு பின்னால் எது என்று கேட்டபொழுது பெற்றோருடைய ஹக்கை சொன்னார்கள். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹக்குக்கு பின்னால், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்குக்கு பின்னால் பெற்றோருக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. எனவே தான் அல்லாஹுடைய ஹக்காகிய தொழுகையை சொன்னதன் பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய ஹக்கை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பெற்றோருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயர்த்தியாக இருக்கிறது, பெற்றோரை எந்த அளவுக்கு பிள்ளைகள் பேண வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தனது பெற்றோருடைய ஹிதுமத்துக்களிலே இருப்பது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவர்களை பேணி நடப்பது, அவர்களுடைய மனது நோக்கக்கூடிய விதமாக நடந்து கொள்ளாமல் தவிர்த்து கொள்வது, எப்பொழுதும் அவர்களுடைய துஆபரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் நடந்து கொள்வது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொறுப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.